செய்திகளாய் கடந்து போகிறோம். கடந்த நாட்களிலே வேத புஸ்தகத்திலிருந்து சில பேருடைய வாழ்வை குறித்து தியானிச்சு கொண்டிருந்தோம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மாறி மாறி நம்ம தியானித்தோம். எலியாவை தியானித்தோம், பழைய ஏற்பாட்டை, புதிய ஏற்பாட்டில் அந்திரேயாவை தியானித்தோம், அப்புறம் பர்னபாவை தியானித்தோம். இன்னைக்கு அந்த வகையிலே காயினை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இதுவரைக்கும் தியானிச்ச 3 பேரை மாதிரி நம்ம இருக்கணும்னு நம்ம தியானிச்சோம். இது நம்ம இது எப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக இது தியானிக்க போகிறோம். காயினுடைய வாழ்க்கைங்கிறது நம்ம எப்படி இருக்கக்கூடாதோ அதை குறித்து கற்றுக்கொள்வதற்கான ஒரு கேரக்டர் தான் இந்த காயினுடைய கேரக்டர். இவரை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இவருக்கு முதலாவது ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். முதல் ஆராதனையும் இதுதான் தியானிச்சோம். அது ஒரு வித்தியாசமாய் முதல் ஆராதனை தியானிச்சோம். இதுல யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் பிள்ளை இந்த காயின். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின்பு பிறந்த குழந்தை. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தெரிந்து கொண்டார், கர்த்தரை ஆசீர்வதித்தார், பழி பறி சொன்னார், நல்ல ஒரு இடத்திலே ஏதேனிலே அவரை குடியேற்றி வைத்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தையை விட சாத்தானுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சாத்தானுடைய நைவேத்தியமான வார்த்தைக்கு அவங்க செவி கொடுத்தபடினாலே முதல் முறையாய் பாவம் உலகத்திலே வந்தது. பாவம் வந்ததுனால அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அத்தியலையை குடுங்கி வஸ்திரமாய் போட்டுக்கிட்டு அவங்க மறைச்சிட்டாங்க. ஆனாலும் தேவன் அவர்களை தேடி வந்தார், அவரோடு சில காரியங்களை அவரோடு பேசினார். அப்படி சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், ஸ்திரீ வித்தை குறித்தோடு பேசுகிறார். அந்த ஸ்திரீ வந்து சாத்தானை அழிப்பான் என்று அவர் பேசுகிறார். சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்று ஆண்டவர் சொன்னார். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இது ஆதாமும் ஏவாளும் நினைச்சாங்கன்னா நம்முடைய சந்ததியில ஒருத்தர் பிறந்துதான் சாத்தான் அழிக்க போறாங்கன்னா அப்ப இந்த காயின் தான் சாத்தான் அழிக்க போறான்னு நினைச்சாங்க. அப்படின்னு நினைச்சுட்டா அந்த அம்மா பேர் வந்து அம்மா சொல்றாங்க, ஏவாள் சொல்றாங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஏன்னா அவங்க நோக்கம் என்ன? நம்மளை வஞ்சித்த, நம்மளை ஏமாத்த, நம்மளை திசை திருப்பின அந்த சாத்தான இவன் அழிக்க போறான்னு நினைச்சாங்கன்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, சாத்தானுக்கு என்ன பயம்னா ஆண்டவர் வந்து வாக்குப்படுத்தபடி இயேசு கிறிஸ்து மனுஷ சந்ததியை பிறக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அவன் ஆரம்பத்திலிருந்து அவன் நம்ம பிறக்கிற பிள்ளைகளை அவன் கொலை செய்யறதுக்கு தீர்மானிக்கிறான். இந்த காயில ஆரம்பிச்சு வரிசையாய் ஒவ்வொருத்தரா பாருங்க. தாவீது சந்ததியில ஆண்டவர் வரைக்கும் அவன் அங்கங்க அவன் சரி செய்து அந்த பிள்ளைகளை திசை திருப்ப, அதை தீட்டுப்படுத்த, அதை அழிப்பதற்கு அவன் திட்டமிட்டுகிறான். இப்படி காலகாலமாக அவன் செஞ்சு கொண்டான். ஆனால் காயினை திசை திருப்பினவன் அநேக திசை திருப்பினவனால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திசை திருப்ப முடியும். ஆண்டவருக்கு அவன் பேசுகிறான், சோதிக்கிறான், எப்படியாவது ஆண்டவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறான். அவனால முடியல. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அவன் தலையை நசுக்கினான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மரத்தினாலே, மரத்து கனியினாலே பாவம் வந்துச்சு, இன்னொரு மரத்தினாலே பாவம் மன்னிப்பும் வந்துச்சு. ஆண்டவர் சகலத்தையும் ஆதரவு காலத்திலே சரியாய் செய்கிற கர்த்தர். இது ஆதாமுக்கு ஏவாளும் தேவனை விட்டு சாத்தானுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாலே உலகத்துல பாவம் முதலாவதாக வந்தது. ஆண்டவர் சிருஷ்டிப்பை செய்யும் போது ஆண்டவர் சமுத்திரத்தை பார்த்து பேசினார். சமுத்திரத்தை பார்த்து பேசும்போது சமுத்திரத்திலிருந்து பச்சைகள் எல்லாம் வந்தது, மீன்கள் வந்தது, பலவையான கடலில் வாழக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் வந்துச்சு, நீர்வாழ்வு உருவாயிச்சு. கர்த்தர் நிலத்தை பார்த்து பேசினால் நிலத்தில் மர செடிகள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கிறது. ஆனால் தனக்குள்ளே அவர் பேச ஆரம்பிச்சார். சமுத்திரத்தை பார்த்து பேசுறது, நிலத்தை பார்த்து பேசுறது.
நஷ்டமும் இல்லை. கடல்ல இருந்து மீன் வெளியே வந்துச்சுன்னா வெளியே வந்த மீனுக்கு தான் நஷ்டமே ஒழிய கடலுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அதே மாதிரி மரச்செடிகள் இருக்கு. நான் இந்த நிலத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு வேரோட புரிந்து போச்சுன்னா பட்டு போகும்பொழுது மரத்தானே ஒழிய நிலத்துக்கு ஒரு இழப்பும் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் தமக்குள்ளே பேசி சிசித்த மனுஷாகிய நாம ஆண்டவருக்கு விலகி வந்தோம்னா நஷ்டம் நமக்கு தானே ஒழிய ஆண்டவருக்கு ஒரு நஷ்டம் கிடைக்கும். அப்ப நீங்களும் நானும் மீன் எப்படி சமுத்திரத்தில் இருக்கிறதோ, மரங்கள் செடி குடிக்கிறது நிலத்தில் இருக்கிறதோ, அதே போல ஆண்டவரோட நீங்கள் நானும் இசைந்து இருக்க வேண்டியதாக இருக்கிறோம். ஆண்டவர் விட்டு வெளியே வரணும்னா நமக்கு வாழ்க்கை என்ன நடக்குது? ஆவியில ஆதாமும் ஏவாலும் இப்ப ஆண்டவரோட இருக்கிறத விட ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்ததை விட சாத்தான் வார்த்தையை மேன்மையாக நினைக்கிறான். அவன் வஞ்சகமாக பேசுகிறான், வசம்பி பேசுறான், திசுதிருக்கும்படியாக பேசுகிறான். அவன் சொல்றான், இந்த தோட்டத்தில் இருக்கிற மரத்துகளை புசிக்க வேண்டாம் என்று சொல்லுண்டோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வருவான். சந்தேகம் வருதுனாலே அது காரணம் சாத்தான் தான். சாத்தான் தான் சந்தேகத்துக்கு காரணம். எந்த சந்தேகம் இருந்தாலும் உருவாக்கலாம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் எல்லா மரத்துக்களையும் புசிக்க வேண்டாம்னு சொல்லல, ஒரு குறிப்பிட்ட மரத்துடைய கலையை தான் அவர் புசிக்க வேண்டாம்னு சொன்னார். ஆனா இவன் பேச ஏவாள் செவி கொடுத்தாங்க, சாத்தான் கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. அப்ப இப்ப அவங்களுக்கு சர்வ வல்லமையோட ஆண்டவருடைய வார்த்தை முக்கியமா தெரியல, சாத்தான் சொல்ற நயவஞ்சகம் தான் முக்கியமா தெரியும். சில வருஷங்களுக்கு முன்னால நம்ம ஊர்ல லாட்டரி சீட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. பல மனிதர்கள் இருக்கு. சிலவிழாவுக்காக நம்ம கத்திர நன்றி செலுத்துறது செய்து அவங்க ஒழிச்சுட்டு போனாங்க. லாட்டரி சீட்டு விளம்பரம் போடுவாங்க. 2 ரூபாய்க்கு சீட்டு வாங்கினா 2 கோடி ரூபாய் விழும் அப்படின்னு. உடனே நம்மளால என்ன செய்வாங்க, 10 சீட்டு முடியாது, 20 சீட்டு முடியாது வாங்குவாங்க, ஏதாவது விழுந்துடாதா அப்படின்னு. பல கிராமங்கள்ல சம்பாதிச்சதெல்லாம் லாட்டில போட்ட ஆட்கள். அவன் சொல்றது என்ன சொல்லுவான், 2 ரூபா சீட்டு ஆனா 2 கோடி ரூபாய் விழும் அப்படின்னு. உடனே எவ்வளவும் 2 கோடி ரூபாய் நம்ம தாண்டா விட போகுது. அவன் 2 ரூபாய்க்கு சொல்லி 4 கோடி பேருக்கு வச்சுக்கிட்டு 2 கோடி ரூபாய் யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துட்டு எல்லாரும் வேலையாக்கிட்டு. இதுதான் தந்திரங்கிறது. சாத்தான இப்படிதான் சொல்லுவோம். நம்மளை பார்த்து ஏதோ நமக்காக இறக்கப்படுற மாதிரி, நமக்கு நன்மை செய்யற மாதிரி, நம்மளை உயர்த்த போற மாதிரி ஏதாவது வார்த்தை சொன்ன உடனே நமக்கு ஆண்டவர் பெருசா தெரிய மாட்டாரு, சாத்தான் தான் பெருசா தெரியும். குளத்துல தண்ணி வைக்கிற உடனே நண்டுகள்லாம் வெளியே வரும். இந்த கொக்குகளுக்கு நண்டு கருத்து எவ்வளவு பிடிக்குமா? ஆனா நண்டை போய் நேரடியா பிடிச்சி அதால சாப்பிட முடியாது. அது கொடுத்து வச்சு கடிச்சு விட்டுரும், ஓடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொக்கால சாப்பிட முடியாது. இதனால இந்த கொக்கை என்ன செய்யுமா, இந்த நண்டை போய் அந்த குளத்துல இருந்து அப்படி மேல தூக்கிட்டு போகும். மேல தூக்கின உடனே இந்த நண்டுக்கு பயங்கர சந்தோஷமாயிருக்கும். இதுவரை குளத்துக்குள்ளே இருந்தோம், அழுகு தண்ணிக்குள்ள இருந்தோம், மண்ணுக்குள்ள கிடந்தோம். இப்போ மேல போனோடனே எப்படி தெரியும், ஏப்பா செடி இருக்குது, மரம் இருக்குது, வீடு இருக்குது, ஊடு இருக்குது, ஆடு மாடு இருக்குது அப்படின்னு மேல போக அது பயங்கர சந்தோஷம். சரி, இவ்வளவு மரம் தெரியாம இருந்துக்கமே, சின்ன குட்டைக்குள்ளேயே இருந்துக்கமே, எவ்வளவு உலகம் எவ்வளவு அழகா இருக்கு, ஊடு பயங்கரமா போந்துட்டு இருக்கான். அப்ப குளத்தை சமைக்குமா, இந்த குளத்துக்கு தண்ணி எடுத்த போய் தான் நம்ம கிடந்தோம், தண்ணி வந்த போய் தான் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னு இதுவரைக்கும் குடியிருந்த குளத்தையே தூக்கிட்டு வரணும். இது மேல போக போக இது பயங்கர சந்தோஷத்துல அப்படியே கிடைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த கொக்கை என்ன செய்யணும், அப்படியே பாறை தூக்கிட்டு போயிட்டு எங்க பெரிய பாறை இருக்குன்னு அதுக்கு சூடா இருக்கிற பாறையை பார்த்து மேல கொண்டு போயிட்டு அப்படியே விரிச்சு அந்த தூக்கி போன காலை விரிச்சு விட்டு நகம் அப்படியே விரலா விட்டா உடனே அவ்வளவு உயரத்துக்கு நண்டு எது மேல விழுப்ப பாறை மேல விழுந்து செழிக்கும். அது வந்து பிறகு சாப்பிட்டு. இதுதான் சாத்தான் செய்யுது. சாத்தான் பல நேரத்தில் கொக்க மாதிரி என்ன செய்வார் நம்மள. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருத்தர் சொன்னார் சில வருஷங்களுக்கு முன்னார், மற்ற சபைக்கெல்லாம் போனால் ஏதாவது சொல்லுறாங்களா, நாங்கள் பாட்டு போவோம், பாடுவோம், சபையில் இருப்போம், காணிக்க போட்டு வந்துட்டே இருக்கோம்.
உங்க சபைக்கு வந்தா நீங்க அதை செய்யாது இது செய்யாதீங்க அப்படி இப்படி இதெல்லாம் நம்ம ஒத்து வராது. சுதந்திரம் வேண்டாமா? கண்டிச்சுட்டே இருக்க எப்படி பேசுனா விடுதலையாக தான் வந்தாரு, நீ கண்டிஷன் போட்டுட்டே இருக்கீங்களே. டாக்டர் போனா டாக்டர் சொல்றாரு, அவங்க விரும்புறதெல்லாம் வாங்கி கொடுங்க, நினைச்சதெல்லாம் சாப்பிட கொடுங்கன்னு சொல்றாரு. யாருக்கு வாரம்னா என்ன சொல்லுவாங்க? சுகரை குறை, சர்க்கரை குறைங்க, உப்பை குறைங்க, எண்ணெயை குறைங்க, நல்லா சொல்லுங்க, நடங்க, அப்படி இப்படிமா. உயிர் வாழ்ந்து கூட கண்டிஷன் உண்டு, சாயம் கூட ஒரு கண்டிஷன் கிடையாது. நம்ம எதுக்கு பார்க்கணும்? ஆண்டவர் உங்களையே நேசிக்கிறதுனால நம்ம கூட அவர் பேசுறார், பல காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனா நற்காரியங்களை சொல்லிக் கொடுக்கும் போது, வசனங்களை சொல்லிக் கொடுக்கும் போது, சில தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு இல்லை. சில பேருக்கு நேரடியாகவே சொல்லியிருக்காரு, பாஸ்ட்னா நீ வேணுக்கு செவப்பொழிக்கு போயிட்டே இருக்கணும், பிரசன்ன வரைக்கும் போயிட்டே இருக்கணும், சும்மா அது தப்பு இது போல சொல்லக்கூடாது அப்படி. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க நல்லா இருக்கிறது தான் நாங்க சொல்றோம், நீங்க வாழ்க்கையில முன்னேறது தான் நாங்க சொல்றோம். எப்படி வேணாலும் போகணும் அப்படின்னா அது இங்கே போகணும்னு அவசியம் இல்லை. போகிறதோட ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு, வேத கோயில்கள் இருக்கு, மற்ற கோயில்கள் இருக்கு. ஆண்டவரை தேடுவது இருக்குன்னா நீங்கள் நானும் வாழணும் இருக்கு, நீங்கள் நானும் 4 பேருக்கு மேல கடந்து நடக்கணும் இருக்கு. வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை சொந்தரிக்கணும் இருக்குன்னா கர்த்தர் உங்களை என்ன வச்சிருக்காரு, எப்படியும் வாழ்க்கை போறது. ஆனா ஆதாம் ஏவாளும் தேவனாலே நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஒரு குறைவில்லாமல் தேவன் சிருஷ்டித்தார். அவங்க பாவத்திலே படைக்கவில்லை, தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர். ஆனா அவங்க தேவனுடைய வார்த்தை மீறதுனால, சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால இந்த உலகத்திலே பாவம் வந்தது. அந்த பாவம் தொடர்ச்சியாய் நீங்க மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கு. எல்லாரும் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியா. அவன் பிறக்கும் போதே எப்படிதான் பிறக்கிறான்? பாவத்தோட தான் பிறக்கிறான். பிறக்கும் போதே பாவத்தோட பிறக்கிறதுனால பிள்ளை பருவத்திலிருந்து தவறு செய்ய ஆரம்பிக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு தப்பு செஞ்சா, பாவம் செஞ்சா அவங்க பாவியாகிறாங்க அப்படின்னு. அவங்க தவறா பாவம் செஞ்சதுனால அவங்க பாவியாகல, பிறக்கும் போதே அவங்க பாவிகளாக பிறக்கிறதுனாலதான் பாவமே செய்யறாங்க. புரிந்து கொள்வீங்க நினைக்கிறேன். அப்ப இந்த பூமியில பிறக்கும் போதே ஒவ்வொரு குழந்தை எப்படிதான் பிறக்குது? பாவம். இங்க பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த பின்பு முதலாவதாக பிறந்த பிள்ளை யாரு? இந்த தாய். பிறக்கும் போதே எப்படிதான் பிறக்கிறான்? பாவத்துதான். இது சங்கீதக்காரர் சொல்றாரு, 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இதோ 51 இதோ நான் துன்பத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். சங்கீதக்காரர் சொல்றார். அப்ப இந்த பூமியில பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் பாவத்துல பிறக்குது. ஆனா ஆதாம் ஏவாள் அப்படி இல்லை, தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனா அவங்களே சாத்தானுக்கு சொல்லி கொடுத்து போனாங்கன்னா பாவத்துல பிறந்தவங்க என்ன சொல்றோம்? ஆனா இப்படி பாவத்துல பிறந்தவங்களை மீட்டெடுக்கிறது தான் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில வந்து கல்வாரி சிலுவையிலே மரித்து தம்முடைய ரத்தத்தை அவர் செஞ்சார். அப்ப நீங்களும் நானும் வந்து தெளிவாக எடுத்துக் கொள்ளணும். ஆனாலும் ஏதாவது பாவம் செஞ்சாலும் கர்த்தர் அந்த சந்ததியை அப்படியே விட்டு விடாம திரும்ப தூக்கி நிறுத்த விரும்பினார். சரி, இப்போ திரும்ப காயை பிறந்திருக்கிறார். இப்போ இந்த காய் பிறந்த உடனே என்ன சம்பவிக்குமா? 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல்ல வாசம். இந்த காய்க்கு முன்னாடி வாசம். ஆதியாகமம் 3:7. பாவம் செய்தது யாரு? ஆதாம் ஏவாள். இப்போ அவங்க தேவ மகிமையை இழந்து விட்டார். தேவனுடைய ரூபத்திலே, தேவ சாயலிலே தேவ மகிமையை இழந்து விட்டார். தேவ மகிமையை அவங்க இழந்து போனதுக்கு பின்னால
இப்ப என்ன நடக்குது? தாங்கள் நிர்வாகிகள் நினைக்கிறாங்க, வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆண்டவருக்கு முன்னால போக முடியாது, ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் ஆண்டவருக்கு வராததுக்கு காரணம் என்ன? இதான் தன்னுடைய பாவம் செஞ்சபடினாலே ஆண்டவருக்கு வரது யோசிக்கிறான், ஆலயத்துக்கு வரது யோசிக்கிறான். சரி, இவங்க ஒழிச்சுக்கிட்டாங்க. இவங்க ஒழிச்சுக்கிட்டவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தந்திரம் பண்றாங்க. தேவ மகிமை இழந்தாச்சு, தேவ சமூகத்திலிருந்து தேவ சமூகத்தை விட்டு விலகியாச்சு. இப்போ ஆண்டவரை பார்க்க என்ன செய்யுது? இவர்கள் தங்களுக்கு என்று வஸ்திரங்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள். தங்களை மறைப்பதற்கு, தங்கள் நிர்வாகத்தை மறைப்பதற்கு இந்த வஸ்திரங்களை அவங்களே உருவாக்குகிறார். என்ன வஸ்திரத்தை உருவாக்குறாங்க? அத்தி இலைகளை இவங்களே செஞ்சுக்கிறாங்க. பல நேரங்கள் இப்படிதான் நாம தவறு செஞ்சுட்டு நம்ம தவறு வெளியே தெரியக்கூடாதுக்காக சில அத்தி இலையை வச்சு நம்ம உறுத்திக்கணும். அவங்களுக்கு அன்னைக்கு ஆதாமையாவாருக்கும் தேவ சமூகத்திலும் தவிர்ப்பதற்கு ஒரு அத்தியை தேவைப்படுற மாதிரி நம்முடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகளை செய்யணும். ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு. இல்ல நிறைய பேர் பேர் சொல்கிறது பாவங்களை அறிக்கையிட்டு தான் பேர் சொல்லணும். நம்ம தவறு செய்யறோம்னா தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே தவறு செஞ்சிட்டப்பா இதை மன்னிச்சுங்க அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டோம்னா அவருடைய பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர். தேவன் ஒருத்தர் தான் பாவங்களை மன்னிக்க முடியும். தேவனுடைய பாவங்களை மன்னிச்சாருன்னா நமக்கு ஒரு மறுவாழ்வு புதுவாழ்வு கிடைக்கும். அத்தியிலை ஒருபோதும் நமக்கு நன்மையை கொண்டு வர நம்ம சுயத்திற்கு ஆண்டவருக்கு மறைந்து கொள்வதற்கு அதை பயன்படுத்துறாங்க ஒழிய வாழ்வதற்கு அது ஒருபோதும் யூஸ் ஆகுது. ஆண்டவர் தேடி வந்தார். ஆதாமே எங்க இருக்குன்னு ஆண்டவர் தேடி வந்தார். ஆதாமாலே உருவாக்கப்பட்டவர்கள், ஆதாமாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்கதான் ஓடினாலும் கர்த்தர் கடைசி வரைக்கும் தேடி வருகிறார்கள். கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் தேடியா வருவார். நீங்க நரகத்து வரைக்கும் ஓடினாலும் பின்னால்தான் வர்ற. ஆனா நரகத்துக்குள்ள போய் நீங்க வந்து ஒண்ணு செய்ய முடியாது. கர்த்தர் அது வரைக்கும் நம்மள ஒரு தேடிதான் வர்ற. உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு திரும்ப திரும்ப வாய்ப்புகளை கொடுத்து நம்மளை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். ஆனா பல நேரங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய அழைப்பை தெரிந்து கொள்வதை, வேறுபடுத்தலை, அவருடைய கூப்பிடுதலை, அழைப்பை நம்ம தள்ளி விட்டு போறோம். சரி, இப்ப ஆண்டவர் வந்தார். தேடி வந்து ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தோளுடைய ஆண்டவர் அவங்க கொடுத்தார். தோளுடைய கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோளுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தார். முதல்ல இவங்க அத்தியலை தச்சு இவங்களே போட்டுட்டாங்க. கர்த்தர் பார்த்தா இந்த அத்தியலைலாம் உங்களுக்கு தாங்காதுப்பா, இது பாவத்தை மறைக்காது அப்படின்னு ஒரு மிருகத்தை பலி செலுத்தி, எங்க ஆரம்பிக்கிற பலி செலுத்துறது? அங்கேயே ஆரம்பிக்கிற பலியை செலுத்தி அந்த இடத்துனாலே அவனுக்கு மீட்பு உண்டாகுதுன்னு அவனுக்கு காட்டி அந்த தோல்னாலே அவன் வஸ்திரத்தை ஒத்துக்கிறார். அப்போ உண்மையான பாவ மன்னிப்பு, உண்மையான விடுதலை, உண்மையான மீட்பு எங்க உண்டாகுதுன்னா கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் உண்டாகுது. அப்ப நம்ம போட்டுக்கிற அத்திலைகள் அல்ல, தேவன் கொடுக்கிற தோல் வஸ்திரமே மனுஷனை காப்பாற்று. அப்ப நம்முடைய உபாயங்கள் நம்முடைய ஞானம், அறிவு, நம்ம புத்தி, நம்ம செய்ய நினைக்கிற காரியம்லாம் இருக்கு. இது எதுவும் நம்மளை வாழ போறதில்லை, நம்மளை உயர்த்த போறது. மாறாக ஆண்டவர் எந்த அளவுக்கு நாம சார்ந்து கொள்கிறோமோ, ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்துறாரோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நன்மை உண்டு. அதுக்கு வந்து புரியுதா? கவனிக்கிறீங்களா? அப்ப நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்னா, தெரியும் தெரியாமலோ ஒரு காரியம் பண்ணிட்டோம்னா கர்த்தர் சொல்லி ஆண்டவரே நடந்துச்சுப்பா மன்னிச்சிருக்கேன்னு ஆண்டவருக்கு கேட்கணும். ஒப்புரவாக வேண்டியதோடு ஒப்புரவாகணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நமக்கு மறுவாழ்வை தர்றார். சோதனையிட்டு தப்பித்துக் கொள்வதற்கு வழியை அவர் காட்டி கொடுப்பார். அவர் நமக்கு பலனை தருவார். எழுந்து நடக்க நமக்கு ஒரு உதவி செய்வார். ஆனா நம்ம ரொம்ப ஞானி மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்மளே சில காரியங்களை செய்யறோம்னா ஒருபோதும் மீட்பு வரப்படுது. அத்தியில 2 நாள காய்ச்சி போயிடும், காத்துக்கணும். சில பேர் அப்படித்தான் அப்படி பாவங்களை மறைக்க என்னென்னமோ தந்திரம், சாக்கு போக்கு,
என்னடா சொல்றோம்? பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா போறோம். ஆத்தியார் கேட்கிறேன், ஏண்டா லேட்டு? லேட்டு சார். ஏண்டா லேட்டு என்னது? லேட்டு சார். அதான்டா ஏண்டா அப்படின்னு பஸ் லேட்டு, ஆட்டோ லேட்டு, ரோட்ல அது சாக்கு சாக்கு போக்குகள் அந்த நேரத்தில் நம்ம திருப்தியா இருக்காங்க ஒழிய வாழ்க்கையில முன்னேற ஒரு செய்யவே செய்யும். லேட் ஆகுது, பஸ் லேட் ஆகுது, சைக்கிள் அவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா சீக்கிரமா கிளம்பணும், சீக்கிரமா எழுந்திக்கணும். 9 மணிக்கு ஸ்கூல்னா 8:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பறக்க பையன் எங்க இருக்கு, சாப்பாடு இருக்கான்னு தெரியல, லேட்டாக தான் ஆகும். புரியுதா நான் சொல்றதுக்கு? அப்போ ஒரு காரியம் நடக்குதுன்னா, ஒரு தவறு நடக்குதுன்னா அது மேற்கொள்வதற்கு, அந்த பிரச்சனை வெளியே வருவதற்கான வழிகளை நம்ம யோசிக்கணுமே ஒழிய, தேடணுமே ஒழிய அதை சாத்து போக சொல்லி நம்முடைய குறைகளை மறைப்பதற்கு ஒருவாறு முயற்சிக்கக்கூடாது. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், அத்தியலையும் தெரியும், தோல்வுடையும் தெரியும். நீங்க நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்த்துக்கலாம். ஏதோ ஒன்று செஞ்சிருவோம் அல்லது பேசிடுவோம், செஞ்சிருவோம். அதை மறைக்கிறதுக்கு ஒரு தப்பு மறைக்க 100 தப்பு செய்ய முடியும். ஆனால் எதுவும் வெளியே வராம போகிறது. புரிந்துக்கொள்ளும். கர்த்தர் சகலத்தையும் செய்கிறார். என்ன சகலத்தையும் யார் மனதிருக்கிறாங்களோ, யார் தேவனிடத்தில் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் சகலத்தையும் செய்கிறார். கர்த்தர் எல்லாருக்கும் சகலத்தை செய்யணும். அப்ப நமக்கு உணர்வு இருந்துச்சுன்னா, நம்ம ஆண்டவருக்கு உணர்வா செஞ்சுட்டோம், வசனத்துக்கு உணர்வா செஞ்சுட்டோம், தேவாலயம் நடந்ததுக்கு உணர்வா செஞ்சுட்டோம் அப்படின்னா தேவனோடு ஒப்புரவாகும் போது கர்த்தர் அந்த பிரச்சனையை தப்பிக்கொள்ள வழிகளை நமக்கு ஆண்டவர். அது வந்து புரியுதா? கவனிக்கிறீங்களா? சரி, நீங்க எங்க ஆதாமியாவாக ஆரம்பிக்கும். அப்போ தவறு செய்தார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு தோல் வஸ்திரங்களை கொடுத்தா, இங்க காய் பிறக்கிறார். அப்போ பாவம் செய்ததற்கு பிறகு பிறக்கிற முதல் பிள்ளையா இருந்தா இது என்ன செய்தாரு பாருங்க. இந்த காயினை பத்தி பார்க்கும்போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும். ஆதியாகமம் போதும் கவனிங்க. முதல் பிள்ளை காயின், 2வது பிள்ளை ஆபேல். இப்போ காயின் விவசாயம் செய்யறார். உலகத்துல முதலாவது தோன்றிய தொழில் இருந்து ஆண்டவர் சொன்னார், நிலத்தை வந்து பயிரிட்டு அப்படின்னு சொன்னார். முதல் தொழில் என்னது? விவசாயம். இதை வச்சுட்டு மற்ற தொழில் எல்லாம் கிடையாது சொல்லிடக்கூடாது. விவசாயம் நல்ல தொழில். ஆனா விவசாயத்துக்கு மம்பட்டி வேணுமா? யார் வேணும்? பற்ற வேணும். அப்படிதானே? அதுக்கு உரம் போடணும்னா அதுக்கு மாடு வைக்கிறது தான் சாணம் போடும். ஒன்றை சார்ந்து தான் தொழில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் முதல்ல மனசு செய்ய துவங்கின வேலை என்னது? விவசாயம். சரி, இவரு காய் வந்து விவசாயம் பண்றார். ஆவேலு அவர் ஆடு மாடு மேய்க்க ஆரம்பிச்சார். 2 வருடம் தொழில் செய்யறாங்க. இப்போ ஆண்டவருக்கு காரியம் செலுத்த போறாங்க. அப்போ ஆதாமியாவால் மூலமா தேவன் அவர்களுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துருக்கிறார். இவங்களுக்கு தெரியுது ஆண்டவருக்கு போய் காணிக்கை கொடுக்கணும், பலி செலுத்தணும் அப்படின்னு. ஸோ 2 பேருமே கொண்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன இருந்தா அதை கொண்டு போறாங்க. அதை புரிந்துக்கணும். கர்த்தர் நம்மகிட்ட இல்லாத எதையும் கேட்க போறது இல்லை. நமக்கு என்ன இருக்கோ அதைத்தான் கொடுக்க போறோம். சில பேர் ரொம்ப தவறா பேசுறதை நான் கேட்டிருக்கேன். காயின் வந்து விவசாய பொருளை கொண்டு வந்தான், அதனால ஆண்டு பிடிக்கல. ஆண்டவர் வந்து கொளுத்த கண்டுகளை தான் இருக்கிறார், அவர் மாம்சப்படி தான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு பேசினார். வந்து வெறும் அசைவம் சாப்பிடுவேன்னு எங்கேயும் சொல்லலை, அதுதான் பிடிக்கும்ல அவர் சொல்லலை. இப்போ நமக்கு தெரிஞ்சதான் நம்ம பேசக்கூடாது. சரியா? நீங்கள் வேறு வாசிங்கன்னா எவ்வளோ 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இதுக்கான விளக்கத்தை அவர் சொல்றாங்க. வாசிங்க. எபிரேயர் 11:4.
அந்த காணிக்கை பற்றி விளக்கமா எழுதுறாரு. நம்ம அழுதுக்குலாம் பேசுவோம் தெரிஞ்சா எங்க விவரமா எழுதுறாரு. என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை செஞ்சான். ஏன் அவருடைய பலி மேன்மையானதா இருந்துச்சு? விசுவாசத்தினாலே செஞ்சு. காலையில் சொன்னேன், சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். சபையில ஒரு கட்டடம் கட்டுறாங்க. சபையில சொன்னாங்களா, ஒவ்வொரு குடும்பமும் 1 லட்சம் ரூபாய் கண்டிப்பா கொடுக்கணும், சபை போடுற எல்லாரும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரி போட்டிருக்காங்க. ஒரு அம்மாவால கொடுக்க முடியாது, இவ்வளவு காசு எங்க கொடுக்குறது அப்படின்ட்டு அந்த அம்மா ஆலயத்துக்கே போகல. 2 மாசம் வீட்டிலே இருக்கு. சரி ஆளுக்கு போகாம இருந்தா எப்படி, வேற எங்கேயாவது போவோம் அப்படின்னு அம்மா போகும்போது போதவர்களுக்கு திரும்ப வந்தாங்க. ஏன் வரல, 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற சபைக்கு வரல, ஏன் வரல அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சா, 1 லட்சம் ரூபாய் என்னால கொடுக்க முடியும். எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? 5000 ரூபாய் தான் கொடுக்க முடியும். சரி 5000 எடுத்து சர்ச்சுக்கு வா அப்படின்னு போனாங்க. இன்னொரு இடத்துல கேள்விப்பட்டேன், நம்ம ஊர்ல அதை தசம பாகங்களை காணிக்கைப்பட்ட போடக்கூடாது, போதகத்துக்கு கொடுக்கக்கூடாது, கவர்ல வச்சு அது பேர் எழுதித்தான் அதை கொடுக்கணும். அப்போ அதை அந்த லிஸ்ட் எடுப்பாங்க, யாரா தசமா கொடுத்துருக்கா, எவ்வளவு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்ல பேர் வரல அப்படின்னா அடுத்த மாதம் முதல் வாரத்துல பேர் வாசிக்கப்படும் சபையில். இன்னார் தசமா கொடுக்கவில்லை, வேலைக்கு போனீங்களா போலையா, சம்பளம் வந்துச்சா வரலையா, உங்க வீட்டுல சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா அப்படின்னு சபையில எழுதி கொண்டு கேட்பாங்க. இதெல்லாம் நடக்கிற சம்பவம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மக்கள் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? போதற்கு பயந்து வெட்கப்பட்டு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ என்னப்பாங்களோ, நம்மளும் சபைக்கு வரமே இப்படி நினைச்சு கொடுப்பாங்க. கடமைக்கு கொடுப்பாங்க. ஆதாரம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஆண்டுக்கு பரிசோதனை, அதனால பரிசோதனை போறோம், என்ன செய்வது அப்படின்னு சுத்த கத்திரிக்காய் பண்ணிட்டு போறாரு நம்மளால. ஆனா ஆமேன் அப்படி இல்லை. எபிரேயர் சொல்றார் விசுவாசத்தினாலே அப்படிங்க. நம்ம என்ன செஞ்சாலும் சரி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய வேலையா இருக்கலாம், எதிராளமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், என்ன காரியம் செஞ்சாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்கிறதோ ஊழியம் செய்யறதோ ஜெபம் பண்றதோ எதுவா இருந்தாலும் சரி, விசுவாசத்தினாலே வராத யாவும் ஆமென். ஆமென். என்ன செஞ்சானா விசுவாசத்தினாலே பரிசுத்தனார். அது சரி, ஆண்டவருக்கு பிடிக்கும், ஆண்டவர் பரிசுத்தம் சொல்லியிருக்கிறாரு, விசுவாசத்தோட செஞ்சார். விசுவாசம் இல்லாத காயுடைய பணியை தேவன் அங்கீகரிக்கவில்லை. விசுவாசத்தோடு ஆமென் கொடுத்ததுனாலே அவர் அங்கீகரித்தார். புரியுதா? வேத வசனங்கள் தான் நம்ம படிக்கணும். எல்லா வசனங்களுக்கும் விளக்கம் எங்க இருக்கு? வேத வசனத்துல இருக்கு. சும்மா கற்பனை நம்ம வாடி சொல்லக்கூடாது. சரியா? ரைட். அடுத்து அதே எபிரேயர் சொல்ற பாருங்க, விசுவாசத்தினாலே ஆமென் காயுடைய பணியிலும் மேன்மையான பணியை தேவனுக்கு செலுத்தினார், அதனாலே அவர் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். இங்கே வாசிக்கும் போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளிலும் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை காணிக்கையாக கர்த்தருக்கு கொண்டு வந்தார். காயினும் கொண்டு வந்தாரு, ஆபேலும் கொண்டு வந்தாரு. தலையீச்சுக்கள் முதல் பலன் வயிற்று ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். முதல் பலனை கொண்டு வந்தா அது எப்படி கொண்டு வந்தாரா? நல்லதா கொண்டு வர. நீங்க நமக்கு ஊழியர் இந்த மாசம் நம்ம ஒருத்தர் பேசும்போது நான் சொன்னேன், நீங்க என்ன செய்யறோம், வீட்டுல 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்களா, நல்லா படிக்காங்களா, நீ டாக்டரா போ, இன்ஜினியரா போ, அதுக்கு போ, இதுக்கு போ, படிப்பே இல்லையா, அவனை பைபிள் காலேஜ் அனுப்பி விடுமா, அது யாராவது பாஸ்டர் அனுப்பி விடுங்க, அவன் ஊழியத்துக்கு போகணும். ஒன்றுக்கு உதவாது எங்க வருது? யோவான் எழுதின சுவிசேஷமா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷமானு சொல்ல தெரியும், வெளிப்படுத்தின விசேஷமா, வெளிப்படுத்தின சுவிசேஷமானு சொல்ல தெரியல. இதுதான் பைபிள் படிச்சுட்டு என்ன செய்யுது? நான் ஊழியத்தில் நல்லா படிக்கிறது கூட எங்க போட்டோம், மற்ற வேலை நசல் கொண்டதையும் நோய்வாய்ப்பட்டது கூட எங்க வருது? வழிபடுத்து வருது. ஆக
நீங்க புரிந்து கொள்ளணும். சில பேர் கொடுக்கறதுனால வெறும் பணத்தை தான் நம்ம ஞாபகமே வரும். வெறும் பணம் நம்ம அப்படியே கேட்டு பழகிட்டோம். ஆனா கொடுக்கறது என்பது வெறும் பணத்தை பற்றி மட்டும் வேலை பேசல. முதல்ல நம்மளை கொடுக்கணும், நம்ம நேரத்தை கொடுக்கணும், நம்ம தாளங்களை கொடுக்கணும், நம்ம திறமைகளை கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. காலையில் 9 மணிக்கு வர சொன்னா எப்படி? நல்லா தூங்கி எழுந்திச்சு ஒரு 12 மணிக்கு எழுந்திச்சா எப்படி இருக்கும் தோணும். இன்னைக்கு தான் தூங்க வைக்கணும், இன்னைக்கு தான் போய் கறி வாங்கி சமைக்கணும். ஆனா சர்ச்சை வர வேண்டியிருக்கு. தேவனுக்காக நம்ம எதை விட்டு கொடுக்கிறோமோ, ஆண்டவருக்காக சிறந்த நேரங்களை எப்ப தர்றோமோ, அப்பதான் தேவன் நம்மளை அங்கீகரித்து நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். வேற வேலையே இல்லைன்னா சர்ச்சைக்கு போவோமா? நீ கல்யாணத்துக்கே வரல, அதெல்லாம் எங்க போவா? சர்ச்சைக்கு போவோம். அப்படின்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது அப்படிதான். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் அங்க கொடுக்க தவறு. சரி, இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. அப்ப ஆபேல் தேவனுக்கு பிரியமானதை செய்தா, விசுவாசத்தோடு செய்தா, கர்த்தர் அங்கீகரிச்சார். இதை பார்த்தோன்னே காயின் எப்படி இருக்கு? காயின் என்ன செஞ்சிருக்கணும்? ஆபேல் போய் கேட்டுக்கணும். அப்ப உன்னோட தான் அங்கீகரிச்சிருக்காரு, என்ன ஏன் அவர் ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டுருந்தா அவன் சொல்லியிருக்கான். விசுவாசத்தோடு கொடுப்பா, ஆராதிக்க வர்றோம், விசுவாசத்தோடு வர்றோமா? ஆராதிக்கிறோம், விசுவாசத்தோடு வர்றோமா? ஆராதல பாட்டு யோசிச்சுட்டே இருக்கு. ஞானிகள் பலர் இருக்கும் போது பைத்தியமான எண்ணிய தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதான் யதார்த்தம். நீங்க எவ்வளோ பெரிய ஞானிகள் இருக்காங்க, எவ்வளவோ படிச்சவங்க இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு உங்களை என்னையும் கத்தர் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஐயா சொன்னார், எனக்குலாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு. அவர் ஒரு நாள் 3 கூட்டு போயிருந்த ஒரு ஐயா ஜீப்ல மலைக்கு மேல போனோடனே 2 வீட்டுல அப்படிங்கிற தோக்குறோம் என்ன அப்படின்னு. அதான் ஆண்டவர் வந்தாங்க, நம்ம தானே முதல்ல போவோம் அப்படின்னாரு. என்னோட உயரத்தை நம்ம தான் சீக்கிரம் ஆளுக்கு போயிடுவோம் முதல்ல அப்படி சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு என்ன தகுதி? இந்த ஊருக்குலாம் இப்படி வரணும், நமக்கு என்ன தகுதி? பைசா செலவுல வந்து நீ ஏசு சொல்லிட்டு போறோமே. கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டதுனாலே இந்த மேன்மையை தெய்வம் நம்மள எந்த தகுதியும் இல்லை. ஆனா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம ஏதோ பெரிய ஆளு நினைச்சுக்கிறோம். காய் இந்த பூமியில முதல் பயணம் நடந்திருக்கா, தலையீட்டுக்கெல்லாம் முதல்ல கர்த்தருக்கு அப்படின்னா காய்க்கு யாருக்கு தான்? ஆண்டவர் புரியல. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இவன் பார்க்கிறா கர்த்தர் இவனை ரிஜெக்ட் பண்றாருன்னா என்னன்னு யோசிச்சு பார்க்கல, தானும் தன்னை யோசிச்சு பார்க்கல, போய் ஆபேலையும் கேட்கல. அது ஆண்டவர்கிட்ட போயும் ஏன் என்னுடைய காணிக்கை நீங்க அங்கீகரிக்கிற அதான் வீச்சுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல. மாறாக வேறு சொல்லுது 5ஆவது வசனத்துல ஆசிரியா இது காணிக்கை ஏற்றுக்கொள்ளணும்னா அவனுக்கு என்ன வந்துச்சு? அவங்க எரிச்சு முகம் நாடிதான் மாறிச்சு. முகநாடி மாறினா என்னது? முகம் சுடிச்சுட்டு போயிடும். அதுதானே நம்மளை கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே முகத்தை அப்படி நீளமாக வச்சுக்கணும். ஏன்னா சோகமாக இருக்கணும். பார்த்தாலே சிரிப்பு வராது, தோத்துறதுன்னா கூட தோத்துற வராது. ரோட்டில் பார்த்து அப்படி திரும்பிட்டு போயிடுவோம்ல. முகநாடி வேறுபடுது. ஏன் முகநாடி வேறுபடுது? ஏதோ நமக்கு ஒரு எரிச்சல் இருக்குது. எரிச்சல் என்பது அது ஆவிக்குரிய கடி கிடையாது. புரிந்து கொள்ளும். அது பிசாசுடைய ஒரு காரியம். எரிச்சல் ஒருபோது நமக்கு வரவே இல்லை. கோபம் வரலாம், ஆனா எரிச்சல் ஒருபோது வரக்கூடாது. கோபம் எதுக்கு கோபப்படணும்னு வேணும் சொல்லுது. கத்திரிக்கு எடுத்த காரியங்களே, பக்தி வேதாளத்துக்கு எடுத்த காரியங்களே கோபம் வரணும். அது நல்ல நல்ல தமிழ சொல்லுவாங்க, அறச்சீற்றம் அப்படின்னு. ஒரு அநியாயம் நடக்குது என்ன செய்யணும்? கோபப்படணும். தவறு நடக்கா கோபப்படணும். ஒரு அண்ணன் சொல்றாரு, ஏசுநாள் புதியற்பாடு காலத்துல எல்லா உபதேசத்தையும் மாற்றி சொல்லிட்டாரு. இல்லைன்னா நான் பழைய பாட்டை கடகாசு மாதிரி கத்தி எடுத்து உருவ குத்தி போடுவேன் அப்படின்பாரு. இன்னும் சொல்றாரு, இந்த ஆடுறது சொல்லிக்கிட்டே இருக்காது, கேட்கவே மாட்டேங்காங்க. கத்து மட்டும் அனுப்பிச்சாரு, துப்பாக்கி எடுத்து போய் ஒன்று ரட்சிக்கப்பட்டு கொண்டு விட்டாலும் சொல்லுவேன். இந்த ஆட்டு அதை ஏற்றுக்கலையே அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க. கர்த்தர் தயவாய் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு, நம்மளை மீட்டெடுத்துக்கிறாரு. ஆனா நமக்கு அடுத்தவங்க என்ன வருது? எரிச்சல். எரிச்சல்
நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நமக்கு நாமே நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த தவறு நடந்தது. இவர் தவறை புரிந்து கொண்டிருந்தாருன்னா அடுத்தவர் என்ன செஞ்சிருப்பாரு? ஆண்டவருக்கு பிரியமா விசுவாசத்தோடு கூட சிறந்த காய்கறிகள் கொண்டு போய் படைச்சிருக்கலாம். சிறந்த அவர் இருக்கு நல்ல காய்கறி தானே அவர் விளையக்கூடியதானே அதை படைச்சிருக்கலாம். ஆனா இவருக்கு யார் மேல கோபம் வருது? ஆபேல் மேல கோபம். அவனை அங்கீகரிச்சிட்டாரு, அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு, அவனை வழிஞ்சிட்டாரு. நம்மளை பத்தி பலரும் பேசுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு தம்பி நம்ம சபையில ஒரு தம்பி சொன்னான், ஆரம்ப நாட்கள குறித்து நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா நீ கேள்விப்பட்டா அப்படின்னு. 2 பாட்டிமாரை வச்சுக்கிட்டு இருந்திக்கலாமே. 2 பாட்டிமார் தான் அப்போ சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்களா? அப்பெல்லாம் எப்படி பாஸ் தைரியமா இருந்தீங்க? நான் சொன்னேன், வந்த 10 ரூபாயிலே தசமா எடுத்து வச்சு முதல்ல அதுல சாப்பிட்டோம். மாசம் 100 ரூபா அந்த நாட்கள்ல பேங்க்ல போட்டுருவோம். புரியுதா? வந்த குறைஞ்ச காணிக்கையில அந்த 4 பாட்டிமார் கொடுத்த அந்த கொஞ்ச காணிக்கையில தசமாவும் செலுத்தி நாமளும் சாப்பிட்டு வீட்டுக்கு வாடகையும் கொடுத்து பேங்க்ல மாசம் காசு சேர்த்து வச்சு. நல்லா தெரியும், தேவன் சொன்ன ஒழுங்கின்படி நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தா பிளான் செக் பாத்தீங்க நீங்க ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்னு. இல்ல கவனம். கர்த்தர் உங்களை என்னை உயர்த்துகிறார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். எப்போ நாம உண்மையா இருக்கோம்னா, நாம சரியா இருந்தா கர்த்தர் உயர்த்துறார். நான் இப்பெல்லாம் அற்புதம் நடக்கும்போது யோசிச்சு பார்ப்பேன், இன்னும் நம்ம எவ்வளவு நம்ம சரிப்படுத்திக்க வேண்டியதா இருக்குது, எவ்வளவு நம்மளை ஒழுங்குபடுத்த வேணும். கர்த்தர் இப்படி இருக்கும்போதே நம்ம ஆசிரிக்காருன்னா இன்னும் எல்லாரும் சரியா இருந்தா எப்படி இருக்கும்? கோசத்துக்கு 4 வருடம் ஆறீங்க, எல்லாரும் வந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 பேர் பண்ற ஜபத்துக்கே கர்த்தர்கள் அற்புத அடையாளங்கள் செய்ய முடியும்னா, எல்லாரும் சபையா ஒழுங்குபட்டு ஜெபம்னா கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நேரங்களிலே நம்ம சோர்ந்து கொடுக்கிறோம். அது எரிச்சலாகும், மற்றவரை பார்த்து எரிச்சலாகும். அவங்க ஆசிரியப்பட்டாங்க, எரிச்சலாக ஒண்ணு இல்லை, அது காயினுடைய புத்தி. நீங்கள் நாம எரிச்சலாகாம நம்மை நாமே ஆராய்ச்சி பார்க்கணும். காயின் என்னன்னா எரிச்சலாகி தன் சகோதரனை கொன்னே விட்டான். அது அடுத்த வாரம் தியானிக்கலாம். கொன்னே விட்டான். தேவனாலே ஒரு குழந்தையை வச்சு கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தை ஒரு மனுஷனை கொடுத்தான்னு சொல்லி ஏதாவது சொன்னா இவன் கொலகாரனா மாறிப்பான். கர்த்தர் கொலகாரனையா கொடுத்தா இல்லை. மேன்மையான வாழ்வு வாழத்தக்கதாய் கர்த்தர் ஒரு காயினை கொடுத்தா அவன் சாத்தானுடைய சுபாவத்துக்கு உட்பட்டு எரிச்சல் அடைஞ்சு அவன் கொலகாரனா மாறிப்பான். நீங்கள் நாம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம சொந்த குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, உறவுஜனங்கள் மத்தியில, உலகத்துல நமக்கு எரிச்சல் இருக்குதா? முதல்ல ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டு திருந்த. மனுஷன் மேல ஒருபோதும் நீங்களால எரிச்சல்படவே கூடாது. எல்லா தீமைக்கு மூலமான சாத்தான், எல்லா பிரச்சனைக்கும் மூலமான சாத்தான். அப்ப நம்ம யார் மேல கோபப்படணும்? சாத்தான் மேல கோபப்படணும். நீ தான் ஆதாம எவ்வளவு கெடுத்த, இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் நீதான கெடுத்துட்டு இருக்க அப்படின்னு நீங்க அவனை எதிர்த்து நின்னோம்னா தேவ சித்தத்தை செய்ய முடியும். யாரை எதிர்க்குமோ அதை அவங்கள எதிர்க்காம தேவையில்லாம மற்ற மனுஷனுக்கு எதிர்க்கிறாங்கன்னா உங்களுக்கு எனக்கும் மனுஷனுக்கு யாரும் எதிரியே கிடையாது. புரியாம நம்ம பேசுறாங்க ஒழிய நமக்கு எதிரி அவங்க. அவங்களுக்கு பின்னால இருந்து ஒருத்த ஏறி கேட்டு அவங்க ஆறு அவங்க ஏறி கொடுக்குறது அந்த உலகம் நமக்கு. அப்போ கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் என்று ஏவாள் சொன்னா அவன் கொலகாரனாக மாறினான். தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். உங்களை என்னையும் தேவன் ஒரு நோக்கத்தோட இந்த பூமியில் வச்சிருக்கிறார். உங்களை என்னை விசைத்தெடுப்பதற்காக சாத்தான் எத்தனையோ உபாய தந்திரங்களை கையாண்டு கொண்டிருக்கிறான். சில நேரங்கள் நம்மளே இந்த தவறுகளை மறைக்க சில அத்திகளை தச்சு போட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க
ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நன்மையானதை தருகிறார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் மரத்திலே உருவாகி ஜோதியில் பிதாவிடத்திலிருந்து வருது. அதனால ஒருத்தங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் உயர்த்தப்பட்டாங்கிறதுக்காக நம்ம மனுஷன் மேலே ஒருபோதும் வெற்றி அடையக்கூடாது. அவர் நமக்கு நியமித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் நமக்கு எதை நியமிச்சிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் தேவன் நியமித்திருக்கிறார், அதை அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். அப்ப நமக்கு எதை நியமிச்சிருக்கிறாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றணும்னா நாம அவர் கைக்குள்ளான ஆடுகளாக மாற வேண்டும். அவருடைய மேய்ச்சலில் நாம் மந்தையாக நாம் இருந்தோம்னா கர்த்தர் ஏற்ற சமயத்திலே நம்மளை அவர் உயர்த்துவார். அவர் ஏற்ற சமயத்தில் நம்ம உயர்த்து முடிக்க அவருடைய பலத்த கைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதனால அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருந்தோம்னா கர்த்தர் ஏற்ற சமயத்திலே அவர் நம்மளை உயர்த்துவார். தொடர்ந்து நம்ம காயினை அடுத்த வாரம் தியானிக்கலாம். ஜெபம் முடிந்தவர்கள் அப்படி எழுந்திருக்கிறோ, முடியாத உட்கார்ந்து கொள்ளுங்க. காயினை போல இல்லாதபடிக்கு என்று யூதா எழுதுகிறார். ஒருபோதும் காயினை போல நீங்கள் நான் மாறிவிடக்கூடாது. காயின் வழிகளிலே நடந்து விடக்கூடாது. மாறாக தேவ திட்டம், தேவ சித்தம் நிறைவேற்ற பிள்ளைகளாய், தேவனுக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நான் மாற வேண்டியதாக இருக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை அப்படி விட்டு கொடுப்போமா? நம்முடைய பாவத்தை மறைக்கிற ஆதாமை போல போல மாறாம, நம்முடைய தவறுகளை மறைப்பதற்காக அத்திரைகளை தத்து போட்டுக் கொள்ளாம தேவ சமூகத்துக்கு வருவோம். ஆண்டவரே, தவறு செஞ்சுட்டேயா, தேவனுடைய மகிமையை அடைஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருந்தப்பா, எங்க ஆதிக்கு திரும்ப வரணும்னு நம்ம கேட்போம். ஒருவேளை தேவ சித்தம் இல்லாம, தேவ திட்டத்தை அறியாம, நாம இந்த பூமியில வாழும் நோக்கத்தை அறியாம எரிச்சலாகி முகநாடி ஏற்பட்டிருப்போம்னா ஆண்டவரை மன்னிப்புங்க. ஆண்டவரை மன்னிச்சிருந்தப்பா, நான் மற்றவங்களை பார்த்து எரிச்சல் அடைஞ்சிருக்கேன், மற்றவங்க முன்னேற்றத்தை பார்த்து நான் எரிச்சல் அடைஞ்சிருக்கேன், முகநாடி வேறுபட்டிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. வேதம் சொல்கிறது, ஒருவரும் கொடுக்க முடியாததும் ஒருவராலும் எடுக்க முடியுமான சமாதானத்தை அவர் உங்களுக்கு எடுத்து தருகிறாங்க. உங்களுக்கு தைரிய சமாதானம், நமக்குள்ள தைரிய சமாதானம் இருந்துச்சுன்னா நம்ம முகநாடி ஒருபோதும் ஏற்படாது. யார் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நமக்கு எதை நியமித்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நமக்கு எதை செய்யணுமோ அதை அவர் செய்வார். அவருடைய கணக்கு அப்படி விட்டு கொடுப்போமா? காயினுடைய வழியிலே நடவாமல் ஆவியானவர் நடத்துகிற செம்மையான வழியிலே நடக்க நம்மளை அப்படியே அர்ப்பணம் செய்வார். யாராவது ஒருத்தர் தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிச்சு காயின் போல இல்லாம கர்த்தரை போல மாறத்தக்கதாய் நம்மளை அர்ப்பணிச்சு ஜெபம்